இயற்கை உரம் தான் இருக்கிறதுலையே நல்ல உரம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு விவசாயி எவ்வளவு செலவு செய்தாலும் பண்ணுற சின்ன தவறால தான் அதோட மகசூல், அதாவது வருமானம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அட நம்பி தாங்க ஆகணும். பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயி பண்ணுற ஒவ்வொரு முக்கியமான தவறுகளை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அறியாமலே செய்கிற 10 முக்கியமான தவறுகள். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண் மற்றும் தண்ணி பரிசோதனை பண்ணாமலே அவங்க வந்து உரம் போடுறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட போயிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்காமல் நம்ம போய் ஒரு மருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு சமம். அதாவது மண் தண்ணியில் இருக்க சத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சாதான் நாம் வந்து உரமே கொடுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வாட்ரு மட்டும் மண்ணோட டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி எடுக்கணும். அது எடுக்காமல் உரம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ செலவு செஞ்சாலும் அது வந்து வீணாக தான் போகும். அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ரசாயன உரங்கள் வந்து கொடுக்கறது, அதாவது கெமிக்கல் வந்து அதிகமாக பயன்படுத்துறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகசூல் வேணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு செலவு செஞ்சாலும் பரவாயில்ல, என்ன நம்ம பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதிகப்படியான உப்புக்களை வந்து நம்ம மண்ணில் போட்டோம் அப்படின்னா அந்த மண் வந்து மலட்டுத்தன்மையாக தான் ஆகும். நமக்கு வந்து காய்ப்பு திறன் எல்லாமே வந்து கம்மியாக போயிடும். இந்த விஷயம் தெரியாமல் நாம் வந்து அதிகப்படியான ரசாயன உரங்களை வந்து நாம் போட்டுட்ருக்கோம். அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் மேலாண்மை வந்து சரியாக பயன்படுத்துறது கிடையாது. தண்ணீர் மேலாண்மை வந்து இருக்கிறதுலையே நம்ம விவசாயத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னை மரத்துக்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென்னை மரத்துக்கு வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக தண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக காய விடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஈரப்பதம் வந்து கிராஜுவலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் மரத்துக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்காது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்பிடிப்பு திறனும் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பயிருக்குமே ஒவ்வொரு மாதிரியான தண்ணீர் மேலாண்மை வந்து இருக்குதுங்க. அந்த மாதிரி பண்ணணும். அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூச்சி வந்ததுக்கப்புறம் தான் நாம் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எண்ணுறது, அதுதான் இருக்கிறதுலையே பெரிய தவறு. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான விஷயங்களை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிடணும். பூச்சி வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய தவறு. ஏன்னா நம்ம மகசூல் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது வந்து ஒரு பூச்சியோ புழுவோ ஏதோ ஒன்று வந்தால் தான் நம்ம மகசூல் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிரும். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு டைம் ஒரு உரம் போடுறீங்க அப்படின்னா, அந்த உரத்தினால வந்து உங்களுக்கு காய் பிடிப்பு திறன் எல்லாமே அதிகமாயிருச்சு அப்படின்னா அந்த உரத்தை மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன், மற்ற உரத்தை நான் பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு முக்கியமான தவறு. ஏன்னா அந்த நேரத்தில் உங்கள் மண்ணுக்கு அந்த வகையான சத்துக்கள் தான் தேவைப்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் அந்த உரம் போட்டதுனால உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். இப்போ வந்து வேறு வகையான சத்துக்கள் தேவைப்படும். வேறு வகையான சத்துக்கள் தேவைப்படும் போது, இல்லை நான் வந்து நைட்ரஜன் வகையான சத்துக்கள் மட்டும் தான் கொடுப்பேன், போரான் கொடுக்க மாட்டேன், பொட்டாசியம் கொடுக்க மாட்டேன், மெக்னீஷியம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மரமும் அதுக்குண்டான வேலையை செய்யாது. சரிங்களா? இது வந்து இருக்கிறதுலேயே மிகவும் முக்கியமான தவறு. நீங்கள் அதாவது ஒரு சத்துக்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க, உங்கள் நேரம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, வேலையாட் கூலி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தான். இது வந்து முக்கியமான தவறில் ஒன்று. அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான இடைவெளி விட்டு தான் ஒவ்வொரு மரமும் நடணும். எந்த ஒரு மரம் பண்ணீங்கனாலுமே இல்லை செடி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பகுதி இருக்குது. இப்போ காய்கறி செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 1 மீட்ரு டிஸ்டன்ஸ் வச்சிங்கன்னா தான் அதோட மகசூல் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ தென்னை மரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக 20 அடி 22 அடி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் இருக்கும். அதுக்கு நெருக்கமாக வச்சிங்கன்னா அதோட மகசூல் வந்து கம்மியாயிடும். எலுமிச்சைன்னு வச்சிங்கன்னா 15 அடிக்கு மிகாமல் நீங்கள் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு மகசூல் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அதோட வருமானம் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளுக்குமே ஒவ்வொரு இடைவெளி வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் சரியாக பராமரித்து வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை உரம் போடுறத வந்து தவிர்க்கிறது. இயற்கை உரம் தான் இருக்கிறதுலையே நல்ல உரம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இயற்கை உரம் தான் மண்ணை வந்து பாதுகாக்கக்கூடிய உரம். உங்கள் மண்ணை வந்து மேம்படுத்தி கொடுத்துரும் நல்லபடியாக வந்து. அதாவது உங்கள் மண்ணில் வந்து எந்தெந்த சத்துக்கள் தேவையோ அந்த சத்துக்கள் வந்து வளர்கிறதுக்கு உண்டான வேலையை உங்கள் இயற்கை உரம் மட்டும்தான் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, களைகளை வந்து சரியான நேரத்தில் அகற்றாமல் இருக்கிறது. சரிங்களா? களையை ஏன் அகற்றாமல் இருக்கிறது அப்படின்னா, அங்கே பாருங்கள், அந்த தென்னை மரத்துக்கு வந்து பாலை வந்து நிறைய விடுது. ஏன்னா காய்பிடிப்பு திறன் இல்லை அப்படின்ற காரணத்தினால
இந்த மாதிரி களைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த தென்னை மரத்துக்கு கொடுக்குற சத்துக்கள் வந்து இந்த களைகளும் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம கொடுக்குற வந்து உரம் வந்து முழுமையாக வந்து இந்த தென்னை மரத்துக்கு வந்து போய் சேராது. அதனால் வந்து தேவையான நேரத்தில் வந்து நம்ம களைகளை வந்து அகற்றி தான் ஆகணும். அடுத்த தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனுபவம் இல்லாமல் எல்லாத்தையுமே நம்புறது. அதாவது யூடியூப்பை பார்த்து, இல்லை அந்த அண்ணன் சொன்னார் அந்த உரம் வைக்கணும்னு, இந்த அண்ணன் சொன்னார் இந்த உரம் வைக்கணும்ன்ட்டு யார் சொன்னாலும் அதை நம்புறது வந்து இருக்கையிலேயே மிகப்பெரிய தவறு. இந்த தவறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதிய விவசாய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கற்றுக்கிறாமல் இருக்கிறது. நாம் விவசாயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கற்று தான் ஆகணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து லேபர் காஸ்ட் வந்து கம்மி பண்ணி தரும், மற்ற டெக்னிக்கலாக வந்து நமக்கு நிறைய உதவி பண்ணும். தவறில் ஒரு தவறை நீங்கள் தவிர்த்தீங்கனாலுமே உங்களுக்கு மகசூல் வந்து நல்லா இருக்கும், உங்கள் பயிரோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.